வணக்கம். தி டீப் டைவ்க்கு உங்கள வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம எத பத்தி ஆழமா பார்க்க போறோம்னா, ஓஷோவின் அஷ்டவக்ர மகாகீதை சொற்பொழிவுகள்ல இருந்து ஒரு முக்கியமான பகுதிய. குறிப்பா அதுல வர்ற 80வது ஆடியோ பதிவு. இதுல ஆன்மீக பாதையில இருக்கிற நிறைய பேருக்கு வர்ற சில அடிப்படையான ஆனா ரொம்பவே குழப்பமான கேள்விகள் இருக்கு. அதாவது, நான் யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணுமா? இல்ல நேரா கடவுள தேடி போகலாமா? பக்திங்கிறது அறிவா இல்ல அது ஒருவித குருட்டுத்தனமா? நம்ம முயற்சி பண்றதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா? இல்ல எல்லாமே அவன் செயல்தானா? இந்த கேள்விகளுக்கு ஓஷோ கொடுக்கிற பதில்கள் கொஞ்சம் முரண்பாடா ஆனா ரொம்ப ஆழமா இருக்கு. அதத்தான் நாம ஒன்னா சேர்ந்து பார்க்க போறோம். ஆமா. இதுல நம்ம நோக்கம் ஓஷோ சொன்னத அப்படியே உங்களுக்கு கொண்டு வரது மட்டும் இல்ல. அவர் எப்படி அந்த கேள்விகளையே தலைகீழா புரட்டி போடுறாருன்னு பார்க்கறது தான். இது வெறும் ஒரு தத்துவ அலசல் இல்ல. நம்மளோட நம்பிக்கைகளையும் நாம கேட்க தயங்குற கேள்விகளையும் நேருக்கு நேர் சந்திக்க ஒரு வாய்ப்பு. வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, முதல் கேள்விக்கே வருவோம். இது நம்ம எல்லாருக்குமே தோணுற ஒரு விஷயம். ஒருத்தர் கேக்குறார், முதல்ல என்ன நான் முழுசா தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் தான் நான் இறைவன் கிட்ட போக முடியும். அப்பதான் அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கும்னு சொல்றார். கேக்குறதுக்கு இது ரொம்ப நியாயமா தெரியுது இல்லையா? ஒரு தகுதியோட ஒரு தயாரிப்போட போற மாதிரி. நிச்சயமா. நம்ம வாழ்க்கை முறை மொத்தமும் முதல்ல உன்னை தகுதிப்படுத்திக்கோ, அப்புறம் உனக்கு அது கிடைக்குங்கிற எண்ணம் தான் இருக்கு. ஆனா ஓஷோ இத ஆணவத்தோட ஒரு மிக நுட்பமான விளையாட்டுன்னு சொல்றார். ஆணவத்தோட விளையாட்டா? ஆமா. நான் தகுதியோட தான் வருவேன், நான் புண்ணியத்தோட தான் வருவேன், நான் ஞானத்தோட தான் வருவேன்னு சொல்றதுலயே அந்த நான் ஒளிஞ்சிருக்கு. இறைவன் உங்ககிட்ட எந்த நிபந்தனையும் விதிக்கல. நீங்க எப்படி இருக்கீங்களோ, காயங்களோட, பாவங்களோட, அறியாமையோட அப்படியே வரலான்னு தான் அவர் சொல்றாரு. இந்த இடத்துல தான் அவர் சொல்ற அந்த மிர்சா காலிப் கதை ஞாபகத்துக்கு வருது. பேரரசர் பகதூர் ஷார் கவிஞர் காலிப்ப விருந்துக்கு கூப்பிடுறார். ஆனா காலிப் கிட்ட நல்ல உடை இல்ல. ஆமா, நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து கடன் வாங்கி கொடுத்த விலையுயர்ந்த உடைகளை போட்டுக்கிட்டு அவர் அரண்மனைக்கு போறார். சரிதான். வாசல்ல இருந்த காவலாளி அந்த ஆடைகளை பார்த்துட்டு பெரிய மரியாதை கொடுத்து உள்ளே அனுப்புறான். ஆனா விருந்து ஆரம்பிச்சதும் காலிப் ஒரு விசித்திரமான காரியம் பண்றாரு. ம் ஒவ்வொரு உணவு பண்டமா எடுத்து தன்னோட கோட்டுக்கும் தலைப்பாகைக்கும் ஊட்ட ஆரம்பிக்கிறார். இத பார்த்த அரசருக்கு ஒரே அதிர்ச்சி. அரசர், என்ன காலிப், இது என்ன பைத்தியகாரத்தனம்னு கேக்குறார். அதுக்கு காலிப் சொல்றார், அரசே, நீங்க விருந்துக்கு அழைச்சது என்ன? ஆனா உங்க காவலாளி உள்ள அனுமதிச்சது இந்த ஆடைகளை தான். அதனால இந்த விருந்து இவங்களுக்கு தான் சொந்தம்னு சொன்னாராம். இது ஒரு கதை மாதிரி இருந்தாலும் இதுல இருக்கிற கருத்து ரொம்ப ஆழமானது. ரொம்ப ஆழமானது. மனிதர்களோட சபைகள் தான் தகுதியையும் பட்டங்களையும் வெளித்தோற்றத்தையும் பாக்குது. ஆனா இறைவனோட சபை அப்படி இல்ல. அங்க அதெல்லாம் செல்லாது. நான் இன்னும் தயாரா இல்லைன்னு நினைக்கிற எண்ணமே நாமளா நமக்கு போட்டுக்கிற தடை. ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது ஒரு அச்சீவ்மெண்ட் இல்ல, அது ஒரு அக்செப்டன்ஸ். நீங்க எப்படி இருக்கீங்களோ அந்த நிலையில உங்களை ஏத்துக்கிட்டு முதல் அடுக்கு வைக்கிறது தான் அது. அப்போ தன்னை அறிதல் இறைவனை அறிதல்ங்கிறது ரெண்டும் தனித்தனி விஷயங்கள் இல்லையா? இல்லவே இல்ல. ஒன்னு முடிச்சிட்டு இன்னொன்னுக்கு போற மாதிரி இல்லையா? கண்டிப்பா இல்ல. ஓஷோவோட பார்வையில அது ஒரே நிகழ்வோட ரெண்டு வேற வேற பேர்கள். ஓ. உங்களுக்குள்ள ஆழமா பயணம் செய்யறது தான் இறைவனை நோக்கி பயணம் செய்யறது. நீங்க உங்களை அறிய அறிய நீங்க இல்லாம போவீங்க. நீங்க இல்லாம போக போக இறைவன் மட்டுமே இருப்பான். இது ஒண்ணுக்கப்புறம் ஒண்ணு நடக்கிற காரியம் அல்ல. ரெண்டும் ஒரே சமயத்துல நடக்கிற ஒரு மாயம். சரி, நாம தயார் இல்லாமலேயே இருக்கிற மாதிரி இறைவன் அணுகலான்னா அதை எப்படி செய்யறது? அதுக்கு ஒரு வழிதான் பக்தி. ஆனா அடுத்த கேள்வியே பக்திய சந்தேகப்படுற மாதிரி இருக்கு. பவசாகரத்தை கடந்து பரமாத்மாவில லயமா ஜட பக்தி, மூட பக்தி, குருட்டு பக்தி, இதுல எதை நான் தேர்ந்தெடுக்கணும்னு கேட்கப்பட்டிருக்கு. பக்தியே வகைப்படுத்தி எது சரின்னு கேக்குறாங்க. ஓஷோ சொல்றார், இது ஒரு பக்தன் கேட்கிற கேள்வியே இல்ல, இது ஒரு ஞானியோட கேள்வி. ஞானியோட கேள்வியா? ஆமா. அதாவது அறிவின் மூலமா உண்மையை தேடுற ஒருத்தரோட கேள்வி. ஏன்னா பக்தனுக்கு பக்தியை இப்படி பிரிக்க தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் அன்பு மட்டும்தான். இவளோட வேலை. ஆனா வெளியில இருந்து பாக்குற நமக்கு சில சமயங்கள்ல பக்தி குருட்டுத்தனமா தெரியறது உண்மைதானே? ஆமா. ஒருத்தர் எல்லாத்தையும் ஒரு சிலை மேலேயோ ஒரு சடங்கு மேலேயோ ஒப்படைச்சிடுறத பாக்கும்போது இதுல அறிவு எங்க இருக்கு அப்படின்னு கேள்வி வருதே. சரியான கேள்வி. ஓஷோவும் இந்த ஒப்புக்கொள்றாரு. உலகம் பக்தனை குருடன்னு தான் சொல்லும். ஆனா உண்மை என்னன்னா, பக்தி வரும்போது அவனுக்கு மூணாவதா ஒரு கண் திறக்குது. அது அன்புன்ற கண். ஓ. அந்த கண்ணுக்கு நம்ம சாதாரண கண்களுக்கு தெரியாததெல்லாம் தெரிய ஆரம்பிக்குது. இத விளக்க அவர் ஹெட்ஜி வெல்ஸோட ஒரு அருமையான கதையை சொல்றார். ஓ, அந்த பார்வையற்றவர்களின் தேசம் கதைதானே? அதேதான். ஒரு மலை இடுக்குல வெளியுலக தொடர்பே இல்லாம ஒரு சமூகம் வாழுது.
அங்க இருக்கிற எல்லாருக்குமே பிறவியிலிருந்தே கண் பார்வை கிடையாது. அவங்களுக்கு பார்வை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குமே தெரியாது. தெரியாது. ஒரு நாள் மலையேற்ற வீரர் ஒருத்தர் வழித்தவறி அந்த பள்ளத்தாக்குல விழுந்துடுறார். அவனுக்கு பார்வை இருக்கு. அவன் அவங்க கிட்ட என்னால பார்க்க முடியுது, நிறங்களை பார்க்க முடியுது, நட்சத்திரங்களை பார்க்க முடியுதுன்னு சொல்றான். அவங்க அவனை ஒரு மன நோயாளி மாதிரி பாக்குறாங்க. ஆமா, பார்வைனா என்னன்னு அவங்களுக்கு புரியல. அவனோட கண்கள்ல ஏதோ கட்டி வளர்ந்திருக்கு, அதனால தான் அவன் இப்படி உளறான்னு முடிவு பண்ணிடுறாங்க. அந்த கண்களை அறுவை சிகிச்சை செஞ்சு எடுத்துட்டா அவனை சரி பண்ணிடலான்னு நினைக்கிறாங்க. எக்ஸாக்ட்லி. அங்க பார்வை இல்லாதது தான் இயல்பு, பார்வை இருக்கிறது ஒரு நோய். அது மாதிரிதான். அது மாதிரிதான் பக்தி என்னும் அந்த மூணாவது கண் இல்லாத இந்த உலகம் பக்தனை குருடன்னு சொல்லுது. ஆனா பக்தனோ இந்த இடி பிரபஞ்சத்தையே இறைவனோட வடிவமா பார்க்க ஆரம்பிக்கிறான். வாவ்! இந்த கேள்வியில வர்ற பவசாகரத்தை கடப்பதுன்னு வார்த்தையும் ஓஷோ நிராகரிக்கிறார் இல்லையா? ஆமா, பவசாகரம்னா இந்த உலக வாழ்க்கைங்கிற பெருங்கடல். இத கடந்து போகணும்னு தானே பெரும்பாலான ஆன்மீகம் சொல்லுது. ஆமா, அது ஞான மார்க்கத்தோட மொழி. அதாவது அறிவின் பாதையில போறவங்க இந்த உலகத்தை ஒரு மாயை, ஒரு துன்பக் கடல், இதிலிருந்து தப்பிச்சு மோட்சத்துக்கு போகணும்னு நினைப்பாங்க. ஆனா பக்தனோட பார்வை நேர் எதிரானது. முற்றிலும் எதிரானது. அவன் இந்த உலகத்தை இறைவனோட லீலையா, அவனோட ஆட்டமா பார்க்கறான். அவன் இதிலிருந்து தப்பிச்சு ஓட விரும்பல. அப்போ மாறா இந்த பந்தங்கள்லயே, இந்த உறவுகள்லயே இறைவனை கண்டு அவனோட சேர்ந்து ஆட விரும்புறான். ஓஷோ அழகா சொல்வார். என்ன சொல்வார்? ஞானி வாழ்க்கையிடமிருந்து விவாகரத்து கேட்கிறான், பக்தன் வாழ்க்கையோடு திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறான். வாவ்! ஒன்னு வாழ்க்கைய விட்டு விலகி போறது, இன்னொன்னு வாழ்க்கையோட இன்னும் ஆழமா காதல்ல விழுறது. இது முற்றிலும் வேற ஒரு கண்ணோட்டம். இந்த வாழ்க்கையோட ஆடுறதுன்ற கருத்து அடுத்த கேள்விக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. கேள்வி இதான்: ஆசையோட மூலத்துல இயற்கையான காமம் இருக்கு. இயற்கையோட ஒத்து போறது விழிப்புணர்வுக்கு உதவாதா? அதாவது நம்மளோட இயற்கையான உணர்வுகளை அடக்காம அதன் போக்குல வாழறது தவறா? இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. ஏன்னா பல நூற்றாண்டுகளா ஆன்மீகம்னா ஆசைகளை அடக்கிறது, உடலை ஒடுக்கிறதுனே சொல்லப்பட்டிருக்கு. இங்க ஓஷோ இயற்கைங்கிற வார்த்தையை ரெண்டா பிரிக்கிறார். எப்படி? ஒன்னு, நமக்கு கீழே இருக்கிற விலங்குகள், தாவரங்களோட இயற்கை. அது ஒரு மயக்க நிலையிலான அன்கான்ஷியஸ் நேச்சர். சரி. இன்னொன்னு, நமக்கு மேலிருக்கிற புத்தர்கள், கிருஷ்ணர்களோட இயற்கை. அது ஒரு முழுமையான விழிப்பு நிலையிலான சூப்பர் கான்ஷியஸ் நேச்சர். அப்ப நாமே இந்த ரெண்டுக்கும் மாட்டிட்டு இருக்கோம். ஆமா, பின்னாடி விலங்கு நிலை இழுக்குது, முன்னாடி புத்த நிலை கூப்பிடுது. புத்தர் மாதிரி வாழ்றதும் இயற்கைதான், அது முன்னோக்கி போறது. ஓஷோ சொல்றார், காமத்தோட ஆற்றலும் ராமனின் ஆற்றலும் ஒண்ணுதான். சக்தி ஒண்ணுதான், அதோட வெளிப்பாடுதான் வேற. ஆமா, இது இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா? ஆற்றல் ஒண்ணுதான்னா எப்படி அது காமமாவும் ராமனின் ஆற்றலாவும் வெளிப்படுது? ஒரு கரடு முரடான கல்ல கற்பனை பண்ணிக்கோங்க. அதுலயும் சக்தி இருக்கு, ஆனா அது உறங்கிக்கிட்டு இருக்கு. அதே கல்ல ஒரு சிற்பி செதுக்கும்போது அது ஒரு அழகான சிலையா மாறுது. ஒரு கல்லுதல் துண்டுல இருக்கிறதும் கார்பன் தான், ஒரு கோஹினூர் வைரத்துல இருக்கிறதும் கார்பன் தான். ஆனா ரெண்டுக்கும் எவ்வளவு வித்தியாசம்! அது மாதிரி காமம் அப்படிங்கிறது உறங்கி கிடக்கிற மயக்க நிலையில இருக்கிற அதே சக்தி. அதுவே தியானத்தாலும் விழிப்புணர்வாலும் செதுக்கப்படும் போது அது பிரார்த்தனையாகி அன்பா, கருணையா மாறுது. அதனால இயற்கையா இருக்கிறதுன்னா கட்டுப்பாடு இல்லாம விலங்கு மாதிரி இருக்கிறதில்ல. முழுமையான விழிப்புணர்வோட புத்தர் மாதிரி இருக்கிறது தான் உண்மையான இயற்கை நிலை. சரிதான். அப்போ நம்மளோட இயல்பான உணர்வுகளை அடக்கவும் வேண்டாம், அத போக்குல போகவும் வேண்டாம். அத விழிப்புணர்வால மாற்றி அமைக்கணும். இதுதான் சாரம். சரி, இந்த விழிப்புணர்வை நாம எப்படி அடையறது? இது நம்ம கையில இருக்கா, இல்ல இதுவும் இறைவனோட கருணையால தான் நடக்கணுமா? இதுதான் கடைசி ஆனா ரொம்பவே சிக்கலான கேள்விக்கு நம்மள கொண்டு வருது. ஒரு சூஃபி ஞானி ராபியா சொன்னதா ஒரு மேற்கோள் இருக்கு. இறைவன் உன் பக்கம் திரும்பினாதான் நீ ஆன்மீகவாதி ஆக முடியும். இது உண்மையா இருந்தா அப்ப நம்ம ஆரம்பிக்கிறது கூட நம்ம கையில இல்லையா? நம்ம முயற்சிகளுக்கு அர்த்தம் இல்லாம போயிடுமே. ஆமா, இது நம்மளோட முயற்சிகள் மேலேயே ஒரு பெரிய கேள்வியை வைக்குது. இது ஒரு விதத்துல நம்பிக்கையே இழக்க செய்யுது. ஆனா இதுக்கு ஓஷோ சொல்ற பதில் ஒரு அழகான முரண்பாடு. அவர் சொல்றார், உன் கைகள் கூட உன் கைகள்ல இல்ல, அது பரமாத்மாவின் கைகள்ல தான் இருக்கு. நாம இந்த பிரபஞ்சத்திலிருந்து தனிப்பட்ட ஒரு தீவும் இல்ல. சரிதான். நம்மளோட ஒவ்வொரு மூச்சும் ஒவ்வொரு செயலும் அந்த பெரிய இயக்கத்தோட ஒரு பகுதிதான். கேக்குவதற்கு இது சென்னா இருக்கு, ஆனா நடைமுறையில இது ரொம்ப குழப்பமா இருக்கு. அப்போ நான் என்னதான் செய்யணும்? சும்மா உட்காந்துட்டு எல்லாம் தானா நடக்கும்னு காத்திருக்கணுமா? ஆமா, அப்படி இருந்தா ஒரு காரியமும் நடக்காதே.
பொறுப்பை தட்டி கழிக்கிற மாதிரி இல்லையா இது? அதுதான் இதுல இருக்கிற சூட்சுமம். இது சோம்பேறித்தனத்துக்கான அழைப்பு இல்ல. பின்ன? ஓஷோ சொல்றார், நீ செயல்படணும், ஆனா நான் செய்கிறேன் என்ற அகங்காரம் இல்லாம செயல்படணும். ஓ, நீ கூப்பிடணும், ஆனா அந்த கூப்பாட்டையே அவன் உன்னுக்குள்ள இருந்து எழுப்புறான்னு நீ உணரணும். இதுக்கு அவர் சொல்ற புல்லாங்குழல் உவமை ரொம்ப அருமையா இருக்கும். சொல்லுங்க. இசைக்கிறவன் இறைவன். நீங்க ஒரு புல்லாங்குழல். புல்லாங்குழல் காலியா உள்ள எந்த தடையும் இல்லாம இருந்தாதான் இசைக்கிறவன் மூலமா அற்புதமான இசை வெளியில வரும். புல்லாங்குழல் நான் தான் இந்த இசையை உருவாக்குறேன் நினைச்சா அது அபத்தம். அதே சமயம் புல்லாங்குழலே இல்லைன்னாலும் இசை இல்ல. அப்போ நம்மளோட முயற்சி அந்த புல்லாங்குழல் மாதிரி காலியாவும் தடையின்றியும் இருக்கிறதுல தான் இருக்கணும். சரியா சொன்னீங்க. உங்க பிரயத்னம் தேவை. ஆனா அது ஒரு கருவியா இருக்கும் முயற்சி, கர்த்தாவா இருக்கும் முயற்சி அல்ல. இன்னொன்னு உதாரணம், தண்ணீரை கொதிக்க வைக்கிறீங்க. உங்க வேலை நெருப்ப மூட்டி வெப்பநிலைய 100 டிகிரிக்கு கொண்டு வர்றது. அது வரைக்கும் நம்ம முயற்சி தேவை. ஆமா. ஆனா 100 டிகிரியை தொட்டதும் தண்ணீர் ஆவியாகிற அந்த மாற்றம் இருக்கே, அது உங்க கையில இல்ல, அது அருள். நம்ம தாகம், நம்ம தேடல் 100 டிகிரியை எட்டும்போது கதவு திறக்குது. சரிதான். அந்த தாகத்தை உருவாக்குறது உங்க வேலை, கதவை திறக்கிறது அவன் வேலை. அதனால உங்களோட முழு சக்தியும் கொடுத்து முயற்சி செய்யுங்க. ஆனா பலனை இறைவனுக்கிட்ட விட்டுடுங்க. வாவ்! இன்னைக்கு ஓஷோவோட சிந்தனைகள் மூலமா தன்னை அறிதல், பக்தி, இயற்கை, முயற்சி, இறை அருள்னு பல சிக்கலான விஷயங்களை ஆழமா தொட்டு பார்த்திருக்கோம். ஒவ்வொரு கேள்விக்கும் அவர் நேரடியான பதில சொல்லாம அந்த கேள்வியோட அடிப்படையே மாத்தி போடுறதுதான் இதுல ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஆமா, அவர் நமக்கு பதில்களை கொடுக்கல, புதுசா பார்க்கறதுக்கு ஒரு கண்ணோட்டத்தை கொடுக்கறாரு. ஆமா, முடிவா உங்களுக்காக ஒரு சிந்தனை. ஓஷோ சொல்ற அந்த செயல்பட்டும் கர்த்தாவாக இல்லாமல் இருத்தல் அன்னு நிலைய, அந்த புல்லாங்குழல் மனநிலைய உங்க அன்றாட வாழ்க்கையில எங்கேயாவது பொருத்தி பார்க்க முடியுமா? உங்க வேலையில, உங்க உறவுகள்ல முழுமையான ஈடுபாட்டோட 100% முயற்சியோட, ஆனா அதோட முடிவுல வர்ற வெற்றி தோல்வியில உங்க அகங்காரத்தை சம்பந்தப்படுத்தாம இருக்க முடியுமா? இசைய உருவாக்காம இசை கடந்து போகும் ஒரு கருவியா மட்டும் ஒரு நாள் இருந்து பார்க்க முடியுமா? இத சிந்திச்சு பாருங்க.